அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப கவலைக்குரியமான ஒரு செய்தி ஒன்றோட தான் வந்திருக்கிறேன். நக்பா டே பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 77 வருஷம் முன்னாடி நக்பா டே, பலஸ்தீனிய நாடு, ஆமாம், பலஸ்தீனிய நாடுலேருந்து இங்கிலீஷ் கொலனைஸ் பண்ணியிருந்த ஆட்கள் அங்கே இருந்த நாடு, அந்த கள்ள நாடு, தீவிரவாதி நாடுன்னு சொல்லப்படுது உலகத்தில் இஸ்ராயல். கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? பச்சையாக பலஸ்தீன்களை கொண்டுட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற ஒரு நாடாக தான் எல்லாமே பேசுகிறாங்க. நான் ஒரு பக்கம் விடுங்களே, இந்த நாடுகளில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் பேசுகிறாங்க. யாருக்குமே வக்கில்ல சொல்கிறதுக்கு இஸ்ராயல் இஸ் அ ரோக் ஸ்டேட், இஸ்ராயல் இஸ் அ டெரரிஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்கிறாங்க. இப்போலாம் சில ஆட்கள் வெளிநாட்டிலாம் சொல்கிறாங்க. இங்கே உள்ள ஆட்கள் சொல்கிறதுக்கு பயம். நீங்களுக்கு ஈமான் அவ்வளோ பலவீனமாக இருக்கீங்க. இது தான் இருக்குது. கோல முஸ்லீம் சமுதாயம் ஆவிட்டோமா என்று சொல்லி ஒரு சந்தேகம். ஸ்பெஷலி இலங்கை உள்ள மக்கள் கோல இலங்கை உள்ள முஸ்லீம் மக்கள் ஆகிட்டீங்களா, இல்லாட்டி அதுக்கு ஆக போறீங்களான்னு சொல்லி 100% இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு நாளும் தீவிரவாத ஆக்டுகளில் போகிறதில்லை. அந்த 7-8 பேர் செஞ்ச அதுக்கு நீங்கள் முழு சமூகத்தையும் நீங்கள் எப்படி பார்க்க போனீங்கன்னா, இங்கே இன்னொரு சமூகம் இருந்துச்சு 30 வருடங்கள். அவங்க அங்கேயும் கொலை சம்பவங்கள் நடந்த சம்பவங்கள் இருக்குது. அது எது இருந்தாலும் அது வேறையாக பேசுவோம். நாங்கள் இந்த 19 மாதமாக 7 அக்டோபர் 2023 19 மாதங்கள், இந்த மாதமோட இஸ்ராயல் பச்சையா நிராயுத பொதுமக்களை கொள்ளுது. நேற்று இந்த நக்பா ப்ரோக்ராமுக்கு நான் போயிருந்தேன். பிரைம் மினிஸ்டர் ஹரிணி, பிஆர் பெசில் ராஜபக்சே இல்லை, பிமல் ரத்நாயக்கா, அதுவும் கொஞ்சம் வாயோட்டன்னு சொல்ல எல்லாம் சொல்கிறாங்க. அவிச்ச பிளாக்கோட்டை அவிச்ச மஞ்சோக்கான்னு தான் ஆட்கள் பேசுகிறாங்க. நான் என்ன பேசுகிறது பாய்? நான் ஒன்றும் பேசுகிறது இல்லை. அவங்க ஆட்கள் சொல்கிறது உங்களுக்கு தெளிவு கொடுக்கணுமே. அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அவர் அப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஆட்கள் அங்கே சஜித் பிரேமதாஸ் அவரும் பேசினாங்க, ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பேசினாங்க, ரிஷாட் பதுர்தீன் அவர்கள் பேசினாங்க, கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் பேசினாங்க, இன்னொரு ஆள் ஒன்று இருந்தாங்க, யாரோ நம்மள்ட மெசேஜ் வேறு யாரோ வாசித்தது. அது என்ன மெசேஜ் என்ன சரியாக புரியலை, பட் ஏதோ வாசிச்சிட்டாங்க. ஆனால் பல விஷயங்கள் நான் இதில் சொல்லுவேன். நான் குயிக்காக முடிச்சிடுவேன். இதை கேளுங்க, எவ்ரி முஸ்லீம் இது கேட்கணும். இன்றைக்கி ஜும்மா தொழுந்து வந்தேன். எந்த பள்ளிவாசலில் இன்னைக்கு பலஸ்தீனுக்காக நக்பா டேக்காக ஒரு பயானாவது பண்ணாங்களான்னு சொல்லி சொல்லுங்க. ஆமாம், ஃபி பலஸ்தீன் ஃபி கஸா அப்படின்னு சொல்லி துவா கேட்டிருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மக்களுக்கு தெளிவு கொடுத்தாங்களா? எங்களோட வீட்டில் இருக்கிற பெண்கள், சகோதரிகள், மற்ற தாய்மார்கள், அவங்க மகள்மார்கள், அவங்க எல்லாம் சும்மா பலஸ்தீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸை போட்டு அவங்களோட ஆதங்கத்தை வெளியே எடுக்கிறாங்க. நல்ல விஷயம், அதாவது செய்கிறாங்களே. ஆனால் மக்களாகிய நாங்கள் இது தெளிவு கொடுக்குறோமா? உங்களுக்கு தெரியுமா, லட்சக்கணக்கு மக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க, பச்சை கொல்லப்பட்டாங்க, கை கால் இல்லாமல் ஆகிருச்சு. 2023 அக்டோபர் 7 53,500 பேருக்கு மேலே ஒஃபிஷியல் ஃபிகர் இருக்குது கொல்லப்பட்டது. அந்த குண்டு வெடிச்சு செதிரி போகுது, அதுக்கு கணக்கே இல்லை. அதுக்கு வாரேன். 1,18,897, கிட்டத்தட்ட 1,19,000க்கு மேலே ஆட்கள் காயமடைந்து இருக்கிறாங்க. அது பெரிய காயமடைந்திருப்பாங்க. அதில் 16,500 பிள்ளைகள் மேலே, அந்த 53,500 கொல்லப்பட்ட ஆட்களுக்கு தவிர 16,500 சிறு பிள்ளைகள். வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்களே, கொஞ்சம் ஒரு எங்கேயாச்சும் ஒரு கீறு வந்து அல்லாவே என்ன என் மகன், என்ன தங்கம், என்னமோ சொல்லுவீங்க. எல்லாம் சொல்கிறோம், நாங்கள் எல்லாம் சொல்கிறோம், என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்கிறோமே. இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. இது பலஸ்தீன நாடு. அதிக 1917 46, அதுக்கப்புறம் 47 இப்படி நடந்துச்சு. 1967 யுத்தம் நடந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இருக்க சின்ன வெள்ளை டாட் கூட இல்லாமல் போகிற நிலைமைக்கு வந்துருச்சு.
நேத்து ஒரு இடத்துல கொண்டாந்து மர்கா பாம் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி யாரும் கதைக்கிறது இல்லைன்னு மீடியா அவங்க கையில், பெரிய பெரிய உலகத்தில் இருக்கிற மீடியா அவங்களோட கையில். எங்களோட மீடியாக்களும் குரல் கொடுக்குறவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டாங்க. முஸ்லீம் மீடியா சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் அது காசு கொடுத்து போகிறதுக்குன்னா எனக்கு அவ்வளோ பெரிய காசுகள் இல்லை, அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் காசு கொடுத்து போகிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய இன்கம் இதுக்கெண்டே இல்லை, எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லை. ஆனால் குரல் ஏன் கொடுக்குறோம்? அந்த ஆதங்கம் இந்த முஸ்லீம்களுடைய பலவீனமான ஈமானுள்ள முஸ்லீம் ஷிராஸ் யூனுஸ் இல்லை, கோல சமுதாயம் ஆவிட்டோமா? இலங்கை உள்ள முஸ்லீம்கள் கோலேனுவல். உங்களோட வீட்டில் வந்து இப்படி பிரச்சனை படுத்தினாலும் அல்லாவே காப்பாத்து துவா கேளுங்க. டிஃபெண்ட் பண்ண மாட்டீங்களா? எங்க போய் நிற்கிறோம்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களுக்கு என்ன சொல்ல என்று சொல்லி புரியுதே இல்லை. ராத்திரி தூக்கம் போகாததுக்கு இதுவும் ஒரு காரணம். மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, 4:30 மணி தேலத்துக்கு மேலே என்னமோ தெரியாது, நான் தூங்குறது இல்லை, கண்டினியூஸ்லி இல்லை. இது உண்மை, இது நான் யாருக்கும் சொல்ல விருப்பப்படலை. பட் 4.5 மேக்ஸிமம் அப்படி ஒரு நாள் வந்து அதே 5 hour தூங்கிட்டேனே இன்னைக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலைமை இந்த கவலைகள் இருந்திருக்கு. 240,000 பலஸ்தீனியர்களுக்கு மேல ஆட்கள் இடம்பெயர்ந்த மக்களா. 40,000 இல்லை, அந்த மிஞ்ச பில்டிங்கள் இருந்தவங்களும் வெளியே போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு பற்றி யாரும் பேசுறதுக்கு இல்லை. இலங்கையில் ஒரு மக்களுக்கு ஏதாச்சும் நடந்தால் ஐக்கிய நாடு சபையோ அங்கே இங்கெல்லாம் கொந்தளிச்சுட்டு போவாங்க. பலஸ்தீனியங்களோட உயிர் இல்லையா? பலஸ்தீனியன்கள் முஸ்லீம் இல்லையா? பலஸ்தீன் மண் நபிகள் கூடவே அடக்கம் செய்யப்பட்ட பயான்ல கேட்குறீங்க தானே, கோல முஸ்லீம் சமுதாயமேன்னு சொல்லி எனக்கு உங்களுக்கு சொல்ல இல்லாதே, நானும் அந்த சமுதாயத்தில் இருக்கிறேனே. ஆக கூடின கோல பலவீனமான முஸ்லீம்கள் இருக்கிற இலங்கை உள்ள முஸ்லீம் சமூகமே என்று சொல்லவா? உங்களுக்கு இது சொல்லவா? இதுக்கு மேலே எனக்கு என்ன வார்த்தைகள் வருது? என்ன நான் உங்களுக்கு சொல்ல? 1948 இடம்பெயர்ந்த முதல்ல மக்கள் 9,50,000, கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. 2025 அதே நிலைமை தான். இதோட யுனைடெட் நேஷன்ஸில் வேலை செஞ்ச ஸ்டாஃப்கள் அவங்க கொல்லப்பட்டாங்க. 275 பேர் யூஎன்ல வேலை செஞ்சது. யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி ஃபார் பலஸ்டைன் ரெஃப்யூஜிஸ், UNRWA. யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி ஃபார் பலஸ்டைன் ரெஃப்யூஜிஸ், UNRWA. இந்த ஏஜென்சியில் வேலை செஞ்ச 275 பேர் பச்சையாக கொல்லப்பட்டாங்க. அதோட சுகாதார வேலையாக இருக்கிற ரிலீஃப் ஆம்புலன்சஸ் இருக்கிற ஆட்கள் என்ன சொல்ல, ஒரு தகப்பன் ஒரு டாக்டர் தன்னுடைய மகன் இன்ஜர்டாகி இருக்கும் பொழுது அவரோட கால் ஆம்பியூட்டேட் பண்ண வந்துச்சு, காலை வெட்ட வந்துச்சு, அனஸ்தீசியா இல்லாமல். இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற நாங்கள் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், ஹஜ்ஜுக்கு போகிற பயான் சொல்கிறீங்க, மாஷா அல்லாஹ். ரமலான் மாதம் வரும்பொழுது சொல்கிறீங்க, முஹர்ரம் வரும்பொழுது சொல்கிறீங்க, சிறப்புகள். முஸ்லீம்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு எப்பயா ஒரு பயான் போட போகிறீங்க? 77 வருடம், 2025 77 வருடம் ஆயிடுச்சு. இது ரொம்ப கவலைக்குரியமான நிலைமை. ஆனால் அந்த நேற்று வந்த ஒரு இதில் டாக்டர் ரிஸ்வி சாலியோட ஸ்டேட்மெண்ட், டெப்யூட்டி ஸ்பீக்கர், அந்த டைம் ப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐம் சாரி, இவ்வளோ டைம் இருக்குது, 1 நிமிஷம் தான் உங்களுக்கு இருக்குது, 2 நிமிஷம் தான் இருக்குது, குயிக்காக போயிட்டு முடிச்சிருங்க, 2 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருப்பேன் உங்களோட கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஒரு சொன்னாங்க 2 ஸ்டேட் சொல்யூஷன்ஸ். ஹலோ 2 ஸ்டேட் சொல்யூஷன் இல்லை, பலஸ்தீனி நாடு ஒரு ஸ்டேட். 2 ஸ்டேட் சொல்யூஷன்ஸ் இல்லை. இஸ்ரேலி அவங்களுக்கு இருக்கணும் தான். இப்போ உள்ள இஸ்ரேலி முந்தி இருந்த யூதர்கள் மட்டும், இடம்பெயர்ந்த யூதர்கள் உங்களுக்கு இருக்கணும்னா பலஸ்தீன் நாட்டில் இருங்க. அப்படி இருந்தீங்க தானே. 1921 ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன், 21 ஒரு கிளிப் ஒன்று. அந்த லேடி சொல்கிறேன், 1921 1940 சொச்சம் வர காட்டி நான் பலஸ்தீன் பாஸ்போர்ட்டில் போன ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல், முன்னாள்
லேடி பிரைம் மினிஸ்டர் ஒன்று இஸ்ரேலி அவ சொல்றார், ஐ வாஸ் கேரிங் அ பாலஸ்தீனியன் பாஸ்போர்ட். ஸோ பாலஸ்தீன் என்ற நாடு இருந்திருக்கு, அது இன்னமும் இருக்கு. ஆனால் அது இல்லாமலே ஆக்கிட்டாங்க. இங்கே சொல்கிறாங்க இடம்பெயர்ந்த ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அங்கே ஆயுதங்கள் கொடுத்து இஸ்ராயலை பலப்படுத்துகிறாங்க. இலங்கை உள்ள பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் நிற்கிறோம். பிமல் ரத்நாயக சொன்னார், நாங்கள் நிற்கிறோம் பலஸ்தீன்களோட. என்ன எப்படியா நிற்பீங்க? ஜொப்புக்கு அனுப்புறீங்க நீங்கள் இலங்கை உள்ள மக்களுக்கு இஸ்ராயலுக்கு, அதை நிப்பாட்டுங்க, இங்கே உள்ள எம்பசியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லலாமே. பயம். இதே இலங்கை உள்ள ஒரு நாடு, இலங்கை நாடுக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணோமா? தமிழ் சகோதரர்கள் தன்னுடைய ஏதோ காரணங்களை வச்சுட்டு அவங்க வேறையா கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபெடரல் சிஸ்டம் அந்த பேச்சு இன்னும் முடியலை நான் நினைக்கிறேன். ஆனால் அது வேறையா கேட்டது முடிஞ்சிருச்சு. அது ஏதோ வெள்ளி முள்ளி வாய்க்காலே ஏதோ நடந்ததுக்கு எப்படி கொந்தளிச்சுட்டு போனாங்க, எப்படி இப்போ கூட அது பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற அளவுக்கு கூட நாங்கள் பேசுகிறோம் இல்லையே, கவலையாக இருக்கு. அதுக்கு 2 ஸ்டேட்டுக்கு நாங்கள் அக்ரி பண்ணோமா? இலங்கை ஒரு நாடு, தமிழ் சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள், மேலே மேமன், போரா, சிந்தி எல்லாமே அவங்க ஒரு நாட்டில் இருக்கணும். இதை மாதிரி பலஸ்தீன்லேயும் ஒரு நாடு. இது இந்த நக்பா 77 years, we will not leave, no to displacement, no to alternative homeland, no 2 state solution. ரிஸ்வி சாலி அவர்கள் சொன்னாங்க 2 state solution accept பண்ண. why 2 state? அப்படின்னா இங்கேயும் கொடுங்களே தமிழ் ஆட்களுக்கு 2 ஸ்டேட். நான் கொடுக்கறது இல்லையே, இலங்கை வேற கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு ரூல், நான் அவங்களுக்கு சார்பாக பேசல. இது இலங்கை நாடு ஒன்று, நான் இருக்கிற அந்த ஸ்டேட்டில் ஒரு நாடு, பலஸ்தீனம் ஒரு நாடு. அப்படி சொல்றதுக்கு வெக்கம் இல்லையா? ஸ்பீச் கொடுக்கும்போது கண்ணீர் வடிக்கிறீங்களே. எஸ், நல்ல இமோஷன்ஸ். ஆனால் வெடபே இதுகளை எப்படி நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுறீங்க? முதல்ல இஸ்ரேலுக்கு அனுப்புகிற ஸ்ரீலங்கன் ஒர்க்கர்ஸ் அனுப்புங்க. நீங்கள் அங்கே பலஸ்தீன ஆட்கள வயிற்றுக்கு அடிக்கிறீங்க. அங்கே அவங்களுக்கு ஒன்றுமே வசதி இல்லை, அங்கே கூலி வேலைக்காவது போகிறதுக்கு வசதியே இல்லாமல் ஆக்கிட்டீங்க. நாங்கள் பலஸ்தீனுக்காக நிற்கிறோம்னு சொல்லி பொய் சொல்கிறீங்க. உலமாக்களே, ரொம்ப தாழ்மையோட வேண்டுகோள் உங்கள்கிட்ட, தாழ்மையோட வேண்டுகோள். இந்த நக்பாடே, இந்த பலஸ்தீனியன் இஷ்யூவை பற்றி நீங்கள் பயான்களில் சொல்லுங்க, பயான்களை கட்டாயமாக சொல்லுங்க. இதுக்கு என்ன ஒதுக்குங்க, பயப்படவான. யாரும் உங்களை தூக்கிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போய் பண்ண மாட்டாங்க. ஷஹீத் பயான்கள் இருக்கு, நான் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு அது நல்லா புரியுமென்னு நினைக்கிறீங்க. இலங்கை உள்ள என்ன சொல்ல உங்களுக்கு விளங்குதோ தெரியாது, தாங்க இல்லாமல் இருக்கு. நான் அந்த வீடியோஸ்கள் பார்க்குறது ரொம்ப குறைச்சிட்டேன். ஏனென்றால் 52 53 அரபு நாடுகள் எலும்புற காட்டி அவங்களோட அந்த பாலிசிஸ், எவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருந்தாலும் பிரயோசனம் இல்லாது, போலி ஆயுதங்களாக ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காவது பண்ணியிருப்பாங்களோ தெரியாது. அவங்க டிசிஷன் எடுக்கிற காட்டி இந்த பிரச்சனை முடியாது. அப்படி அவங்க டிசிஷன் எடுக்கவே மாட்டாங்கன்னு தான் என்ன மனசு சொல்லுது. என்றால் அவங்க வேறு ஆட்களுடைய பாயிண்டிஸோ தெரியாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஆட்கள் பேசுகிறாங்க. நான் என்ன பேசுகிறேன், கோல முஸ்லீம் சமுதாயம்னு சொல்லி எங்களுக்கு பேர் வரக்கூடாது. இலங்கை உள்ள கோல முஸ்லீம் சமுதாயம்னு பேர் வரக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணுறோம். என்ன சாயவா, சல்வாரா, சூட்டா, ஷர்ட்டா, பட்டன் இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டன் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஈமான்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. இதே தான் இருக்கு விஷயம். உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதே கஷ்டம். தேர்தலையும் அதே டிசிஷன்ஸ், இதுலேயும் அதே டிசிஷன்ஸ். இலங்கையில் அரசியல் எடுத்தாலும் இதே தான். முஸ்லீம்கள் ஏமாந்தப்பட்ட சமுதாயம், இன்னமும் வாலி பிடிக்க போகிறீங்களே, அது சொல்லியிருக்கேன் இதுக்கு முதல். கோல சமுதாயம் எப்படின்னு சொன்னால் எல்லாம் இல்லை இருப்பாங்க. 80% கோல என்று அவங்க எடுத்துருவாங்களோ தெரியாது. 60% எடுத்து எப்படியும் இருக்கிறீங்க தானே. 30% இது நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் சரியான தேர்ந்தெடுக்கிறதுக்கு சிங்கங்கள் இல்லை. எல்லாம் கோலை நூல் ஆகிட்டீங்களா, பெரிய பெரிய வியாபாரிங்க. எல்லாம் இல்லை. தொப்பி போட்டுற வானம், தலைப்பா கெட்டுற வானம். தொப்பி போடுங்க, பள்ளி தலைப்பா கேட்டுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு சொன்னான் இல்லை பொதுவாக கதைக்கிறார் ஷிராசி உனஸ். இது தானே இருக்கு கோல முஸ்லீம் சமுதாயம் ஆகிட்டோம். அல்லாஹ் காப்பாற்றணும்.
ஷஹீதை உங்களுக்கு ஜன்னத் நசீப் பண்ணணும், அது அவங்களோட தர்ஜாத்கள் புலந்த் பண்ணணும். ஜஸாக்கல்லா ஹைர். கவலையோடு பேசுகிற இந்த சிச்சுவேஷனில் ஷிராஸ் யூனுஸ், அல்லாஹ் ஹைர் கர் யா அல்லாஹ் சபர்.